தற்போதைய அண்மை செய்தி. தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் காரணமாக இரண்டாவது நாளாக அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். விமலவேலன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மேலும் தென் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த 12 மாவட்ட கலெக்டர்களுக்கும் தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று முன்தினம் மதியம் முதல் பெய்த தொடர் மழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இது தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நேற்று முன்தினம் இரவு முதல் தற்போது வரை பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குற்றாலம் பகுதிகளில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீரின் அளவு அதிகரித்து காணப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாளை முன்னிட்டு நேற்றும் இன்றும் குற்றால அருவிகளில் குளிப்பதற்காக வந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க தடை என்ற அறிவிப்பால் ஏமாற்றத்துடன் தற்போது திரும்பிச் செல்கின்றனர். மேலும் மழை நின்ற பிறகு அருவிகளில் நீர்வரத்து குறைந்து நீர்வரத்து சீரான பின்பே சுற்றுலா பயணிகள் வழக்கம்போல் குளிக்க அனுமதி அளிக்கப்படும் எனவும் காவல்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி விமலவேலன்.